ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, கோபத்தின் கதையை தாங்க இன்றைய வீடியோவில் ரொம்ப சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஒரு இளைஞன் எப்போ பாரு கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான். இதை அவனுடைய அப்பா அவங்ககிட்ட எவ்வளவோ விதமாக எடுத்து சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த இளைஞன் பார்த்திங்கன்னா அதை பெருசாக காதுலேயே வாங்கிக்கல. ஒரு நாள் ரொம்ப கண்டிப்பாக அவனை கூப்பிட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, உனக்கு ஒவ்வொரு முறையும் கோபம் வருது அப்படின்னா அப்போ அந்த சமயத்தில் நிறைய ஆணிகளை அவன் கையில் கொடுத்து, செவுத்துல போய் இந்த ஆணியை நீ அடி, இந்த சுத்தில கொண்டு இந்த ஆணியை அடி அப்படின்னு சொல்லி அந்த ஆணியை அவன் கையில் கொடுத்துட்றாருங்க. கொடுத்த பிறகு அவனும் என்ன செய்கிறான்னா, முதல் நாளில் போய் ஆணி அடிக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆணி அப்படின்றது அந்த இடத்துல அடிக்கிறான். மறுநாள் ஒரு 30 ஆணி அந்த இடத்துல அடிக்கிறான். அதுக்கு அடுத்த நாள் 25 ஆணி அந்த இடத்துல அடிக்கிறான். அதுக்கும் அடுத்த நாள் கிட்டத்தட்ட அவன் வெறும் 10 ஆணிகள் மட்டும்தான் அந்த இடத்துல அடிக்கிறாங்க. இப்படியே மொத்தமாக கணக்கு போட்டு பார்க்கக்குள்ள ஒரு 100 ஆணிகள் அந்த இடத்துல இருக்குது. படிப்படியாக அந்த ஆணிகள் அடிப்பதையும் அவன் குறைச்சிக்கிட்டான். இப்போ ஒரு நாள் அப்பாவிடம் போய் அவன் சொல்கிறான், அப்பா நான் இன்னைக்கு ஆணியே அடிக்கலப்பா, எனக்கு கோபம் அப்படின்றது குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறான். உடனே அப்பா இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு, சரிப்பா உனக்கு கோபம் வராத நாட்கள், அதாவது இன்றைக்கு உனக்கு கோபம் வரல அப்படின்னா அப்போ அந்த ஆணியை பிடுங்கிடு அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் கரெக்டாக அந்த 80 ஆணிகள் இருக்குன்னா அந்த 80 நாட்களில் அந்த 80 ஆணிகளையும் பிடுங்கிய பிறகு அப்பாவிடம் போயிட்டு தன்மையாக, ரொம்ப நன்றிப்பா, நான் இனி வந்துட்டு கோவப்பட மாட்டேன், நான் செவுத்தில் இருந்த எல்லா ஆணியுமே பிடுங்கிட்டேன், எனக்கு கோபமே வராதுப்பா அப்படின்னு அப்பாவிடம் போய் நிற்கிறான். நின்று அப்பா உடனே அவனை பார்த்து ஒரு புன்னகையோட ஒரு விஷயத்த கேட்குறாரு. நீ கோபப்பட்டதுக்கான ஆணியை அந்த இடத்துல அடித்த, அதே கோபம் தணிந்த உடனே அந்த ஆணியை அந்த இடத்துல இருந்து எடுத்துட்ட. ஆனால் அந்த ஆணி அடித்த சுவடுகளையும் அந்த ஓட்டைகளையும் யார் அடைப்பா? இதுதான் உன்னுடைய கோபம் மற்றவர்களுடைய மனதை மிகவும் காயப்படுத்திவிடும். அது நியாயமாக இருப்பினின் தவறு கிடையாது. எப்பொழுதெல்லாம் உனக்கு கோபம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நீ எண்ணிக்கொள், உன்னால் ஒருவர் காயப்படுவார் என்று. அந்த ஆணி அடித்தது மற்றவர்களின் உடலில். அதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயம் உனக்கு இனி கோபம் வராது. தவறு செய்து விட்டேன், மன்னித்து விடுங்கள் என்று சொன்னால் மன்னிப்பு நிச்சயம் கிடைக்கும். ஆனால் அந்த தவறு நடந்தது மட்டும்தான். அதை மனதில் கொள் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லி அந்த இடத்துல முடிக்கிறாரு. இவனுக்கு ரொம்ப வெக்கமாக அவமானமாக போயிடுச்சு அந்த இடத்துல. இனி நான் கோபப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்பாவை கட்டி தழுவி அந்த இடத்துல இருந்து அவன் விடைபெற்று போகிறான். இதே போல தான் நம்மள நிறையா பேரும் ஏன் எதுக்குன்னே தெரியாமல் கோவப்படுறோம், மற்றவங்களுடைய மனசை காயப்படுத்துகிறோம். பிறகு அவங்கக்கிட்ட போய் சாரி சொல்லிட்டா அந்த காயம் மறைஞ்சிருமா? கண்டிப்பாக கிடையாதுங்க. அதாவது தீயினால் சுட்ட புண் ஆறும், நாவினால் சுட்ட வடு ஆறாது சொல்லுவாங்க. இந்த பழமொழி கரெக்டாக எனக்கு தெரியல, பட் இப்படி தான் சொல்லுவாங்க அதை. அதே போல தான் நம்ம பேசக்குள்ள பேச்சில் கவனம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு இதே போல் நல்ல அழகாக ஷார்ட்டாக குட்டி ஸ்டோரியை உங்களுக்காக கொண்டு வந்து கொடுக்குறேன்.